அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம் அறிமுகம் 2வது வகுப்பு. இன்னைக்கு போன வகுப்புல யோக வாசிஷ்டம் பகவத்கீதை ரெண்டையும் ஒரு ஒப்பீடு பண்ணி பேசி பார்த்தோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். இதுவும் அதுவும் எப்படி ஒரே விஷயத்தை தான் பேசுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம இன்னும் யோக வாசிஷ்டத்துக்குள்ள போல, நம்ம அதை பற்றின ஒரு அறிமுகம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அறிமுக வகுப்பு 2. யோக வாசிஷ்டம் பிறந்த வரலாறு, எப்படி இந்த யோக வாசிஷ்டம் உருவாச்சு, அந்த கதை தெரியணும் இல்லையா? நம்ம லைட்டா கொஞ்சம் காலையில நான் அதான் சொல்லாம விட்டேன். இங்க நம்ம அதை பத்தி பேச போறோங்கிறதுனாலதான் காலையில நான் சொல்லல. அதாவது இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பகவத்கீதை எப்படி எங்க நடந்துச்சு, அஷ்டவக்ர கீதை எங்க எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி யோக வாசிஷ்டம் எப்படி நடந்தது, இந்த ஞானம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது, அதற்கான ஒரு வரலாறு. அதாவது விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஸ்வாமித்திரர்னா ரொம்ப கோபக்காரரு. அவர் ஒரு பிரம்ம ரிஷி. ரொம்ப டக்குனி யோக மார்க்கத்துல ரொம்ப உச்சமா போனவர். அவர் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றார். அப்ப அந்த யாகத்தை மாரீசன், சுபாகு அப்படி 2 அரக்கர்கள், மாரீசன் சுபாகு அப்படின்னு 2 அரக்கர்கள். ஏன்னா அந்த யாகத்தை எப்படியாவது நிறுத்திடணும், இந்த யாகத்தை பண்ணிட்டாருன்னா விஸ்வாமித்திரருக்கு இன்னும் பவர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால இந்த 2 அரக்கர்களும் அந்த யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இந்த விஷயம் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சிருது. நம்ம ஒரு யாகம் பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்கோம், இது இந்த மாரிசன் சுபாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த யாகத்தை எப்படியாவது கலைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பிரம்ம ரிஷிக்கெல்லாம் தெரியும், அவங்க பிரபஞ்ச இயக்கத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இன்டிமேஷன் எல்லாம் இயல்பாவே வரும், யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாவே அவங்களுக்கு அந்த உணர்வுல தோன்றும், என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகுது. இது மாதிரி விதுரருக்கும் அடிக்கடி இந்த உணர்வு வரும், ஒரு இன்ட்யூஷன் மாதிரி, உள்ளுணர்வு தானாவே சொல்லும். விதுரருக்கும் இந்த பவர் உண்டு. எங்க போனாலும் எந்த சூழலில் நின்றாலும் விதுரர் அங்க என்ன நடக்க போகுதுன்றது இயற்கையாவே பிரபஞ்சம் அவருக்கு உணர்த்தும். இப்படி விஸ்வாமித்திரருக்கு தெரியுது, சரி இந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம யாகத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு பிளான் பண்றாங்க, அப்போ நம்ம இந்த யாகத்தை நடத்தியே ஆகணும், இப்போ பாதுகாப்பா ஒரு ஆளு வேணும். இந்த 2 அரக்கர்களும் யாகத்தை டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு ஒரு கார்டியன் வேணும், ஒரு வாரியர் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு கரெக்டான ஆளு ராமர் தான். இது ராமருடைய ஆரம்ப காலம். நம்ம எல்லாருக்கும் ராமன்னா பெரிய அவதார புருஷர் இப்பதான் தெரியும், ஆனா முழு பயோகிராபி தெரியாது. அப்ப தசரதன் தான் அப்பா, ராமருடைய தந்தை. சரி, நம்ம போய் அந்த காலத்துல எல்லாம் ஒரு நியாயம் இருந்துச்சு, ஒரு பிள்ளைய கூப்பிடணும்னா அப்பா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் ராமன் வேணும் அப்படின்றதுனால தசரதன்கிட்ட மீட் பண்ணி சொல்றாரு, இப்படி நான் ஒரு யாகம் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா அந்த யாகத்தை மாரிசன் சுபாகு
அப்படிங்கிற அரக்கர்கள் அந்த யாகம் நடக்கக்கூடாது, அது எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ எனக்கு யாகத்தை நடத்தி ஆகணும், அதனால எனக்கு யாகத்தை தொந்தரவு பண்ணாம அவங்கள பாதுகாத்து நிற்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு உன்னுடைய மகன் ராமன் தான் வேணும் அப்படின்னு கேட்கிறார். யாரு? விஸ்வாமித்திரர் கேட்கிறார் தசரதன் கிட்ட, ராமருடைய அப்பா கிட்ட. உடனே என்னடா இது முனிவர் கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு தசரதன். ஏன்னா தசரதன் ரொம்ப பிள்ளை பெற்றுள்ளவன், ரொம்ப அட்டாச்சு கேரக்டர். அது மட்டும் இல்ல, ஒரு 16 வயது கூட இன்னும் நிரம்பல ராமனுக்கு. கொஞ்சம் அடுத்தடுத்த நல்ல நல்ல காரியங்கள்லாம் அவனுக்கு பண்ணணும், ராஜ்ய பொறுப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பிளான்லாம் வச்சிருக்கிறார் தசரதன். என்னடா இவர் பாட்டுக்கு முனிவர் நம்ம பிள்ளைய கூப்பிடுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு ஷாக் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு பிள்ளை பாசம் வேற இருந்தது தசரதனுக்கு. மன்னர்களுக்கு அந்த காலத்துல திருதராஷ்டிரம் கூட பாருங்க, துரியோதனனுக்காக என்னனாலும் செய்வார். இந்த பிள்ளை பாசம் உண்டு, ராஜ்ய பாசம் உண்டு. பீஷ்மருக்கு ராஜ்ய பாசம் உண்டு. அந்த ராஜ்யம் எதுவும் ஆயிடக்கூடாது, அஸ்தினாபுரம் அசைஞ்சிடக்கூடாது, அதுக்காக என்னன்னாலும் செய்வார் பீஷ்மர். இப்படி மிகப்பெரிய கேரக்டரா இருந்தாலும் இந்த மென்டல் அட்டாச்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. இதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு தசரதன். அப்போ சரி, சாதாரண ஆள் கேட்டா முடியாது போன்னு சொல்லிடலாம். ஒரு விஸ்வாமித்திரர் வேற, கோபக்காரு, முனிவர், பிரம்ம ரிஷி. ஆனாலும் தசரதனும் சாதாரண ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னன் அந்த காலகட்டத்தில். அதனால ஓப்பனா சொல்லிடுறாரு, இல்ல ராமனை பிரிஞ்செல்லாம் என்னால இருக்க முடியாது, நீங்க வேற ஏதாவது கேளுங்க நான் தரேன், ராமனை விட்டுருங்க. ஏன்னா எனக்கு அவனுக்கு இன்னும் 16 வயசு கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அது மட்டும் இல்ல, நான் அடுத்தடுத்து சில விஷயங்கள் ராமருக்கு நான் பண்ணணும், பட்டாபிஷேகம் பண்ணி நான் பொறுப்புல இருந்து விலகலாம்னு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். ரெண்டாவது என்னோட பிள்ளைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால நீங்க ராமனுக்கு பதிலா வேற எதனா கேளுங்க அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெட்டிஷன் வைக்கிறார். ஆனா விஸ்வாமித்திரர் கோபக்காரு. உடனே அவர் கோபம் வந்துடுது. சொன்ன சொல் தவறினான் மன்னன் அப்படின்னு உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. அதாவது அப்பெல்லாம் மன்னர்களுக்கு லீகல் அட்வைசர் ரிஷிகள் தான். ஒரு குலகுருன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்களுடைய கைட்னஸ்ல தான் மன்னர்கள் டிசிஷன் எல்லாம் எடுப்பாங்க. அப்படிதான் இருந்தது. மன்னர் ஆட்சி செய்யறவரா இருந்தாலும் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது குலகுரு கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் மன்னர்கள் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அப்ப நீ என்னப்பா நான் சொன்னதை நீ மீறி பேசுறிய அப்படின்னு ஒரு லைட்டா கோபத்துல உட்கார்ந்து இருந்தவர் எழுந்திருக்கிறாரு. சரி, அப்பா இல்லையா? ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஒரு பிரம்ம ரிஷிங்கிறதுனால எல்லாம் தெரியும். ஞானிகள் எல்லா சூழலையும் புரிஞ்சுப்பாங்க, அவங்க புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. சரி, ஒரு சாதாரண மனநிலையில இருக்கான் தசரதன், பிள்ளை பாசம் இருக்கு, அதனால கொஞ்சம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார். மன்னா, ராமனை நீ உன் பிள்ளையாக மட்டுமே அறிவாய். உனக்கு ராமணன் உன் பிள்ளை, அவ்வளவுதான் உனக்கு தெரியும். என் மனம் அந்த அளவுக்கு தான் செயல்படுது. என் பிள்ளை ராமன் அப்படின்னு தான் உனக்கு தோணுது, உனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா ராமன் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த ஞானியின் பார்வைக்கும் ஒரு சாதாரண மன்னனின் பார்வைக்கும்
மன ரீதியாக இயங்கக்கூடிய மன்னனின் பார்வையும் இங்க வசிஷ்டர் எடுத்து வைக்கிறார். உன்னுடைய நோக்கம் எப்படின்னா, உனக்கு உன் பிள்ளை ராமன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு ராமன் யாருன்னு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய குலகுரு இருக்காரு இல்லையா வசிஷ்டர், அவருக்கும் தெரியும் ராமன் யாருன்னு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே குரு தான். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரே குரு தான். 2 பேரும் ஒரே குருவிட்ட தான் ஞானம் படிச்சாங்க. அதனால ராமரை பத்தி எங்க குரு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த கன்ஃபார்மேட்டில தான், அந்த உறுதியில தான் நான் ராமனை கூப்பிட வந்தேன். நீ உனக்கு பிள்ளையா மட்டும்தான் தெரியும், உண்மையில் ராமன் யாருங்கிறது எனக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும், எங்களை மாதிரி ஞானிகள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு வேற சொல்றாரு. உனக்கு தெரியல, நீ ராஜா, நீ பிள்ளை பாசத்துல பேசுற, ஒரு சாமானிய மன்னனா நீ சிந்திக்கிற. ஆனா எங்களை போன்ற ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகளுக்கு ராமன் யார் என்பது நல்லா தெரியும். சரி, ஆனாலும் மன்னனை மீறி ஒண்ணும் செய்ய முடியாது. மன்னனுக்கு கீழே தான் பிரம்ம ரிஷியாக இருந்தான். சொல்காக்க தவறிய நீ நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லி கண்ணுலாம் செவந்து போச்சு. ஃபாஸ்டா எழுந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. வசிஷ்டர் அங்க இல்ல, விஸ்வாமித்திரரும் தசரதனும் தான் பேசுறாங்க. அவர் இன்னும் வரல, வசிஷ்டர் குலகுரு வரல. சரி, நீ சொன்ன சொல் காக்க தவறிட்ட, நீ நல்லா இருப்பா. ஏன்னா அவங்க சாபலாம் விட மாட்டான், சாபலாம் கொடுக்க மாட்டாங்க. நீ நீடோடி வாழ்க, ஆனா நீ என்னோட பெட்டிஷனை நிராகரிச்சுட்ட, என் கூட உன்னுடைய பிள்ளை ராமனை அனுப்பல. அது அந்த கோபம் எனக்கு இருக்கு, விஸ்வாமித்திரருக்கு அந்த கோபம் இருக்கு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு, கிளம்புறப்பா அப்படின்னாரு. அப்போ அந்த நேரத்தில் வசிஷ்டர் உள்ள என்ட்ராகிறார். வந்து கோபமா இருக்கிற விஸ்வாமித்திரரை, ஏன்னா 2 பேரும் கலிக்கு தானே, ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்டேட், ஒரே குரு கிட்ட தான் ஞானம் கத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் வசிஷ்டருக்கு இருக்கு. விஸ்வாமித்திரர்கிட்ட எல்லாரும் நெருங்கி சகஜமா பழகிட முடியாது, வசிஷ்டருக்கு அந்த உரிமை உண்டு. தே ஆர் குட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆன்மீக நண்பர்கள். அப்ப கொஞ்சம் சாந்தப்படுத்தின, கொஞ்சம் பொறுமையா இருங்க முனிவரே, கொஞ்சம் இருங்க, நான் போய் தசரதன்ட்ட எடுத்து சொல்றேன். நான் தானே குலகுரு, நீங்க வெளியில இருந்து வந்து கூப்பிட்டு போகதான் வந்திருக்கீங்க. தசரதனுக்கு குலகுரு நான் தான் சொன்னா கேட்பாரு. கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் எடுத்து பேசுறேன் அப்படின்னு வசிஷ்டர் வந்து தசரதன்ட்ட கொஞ்சம் பேசுறார். மன்னா, சொல் காக்கா மன்னன் தான் செய்ததான் தர்ம வேள்வி பலன்களை இழப்பான் என்பது உனக்கு தெரியாதா? சொன்ன சொல் காப்பாத்தலன்னா உனக்கு பிரச்சனை. அப்போ ஒரு வேள்வி, ஒரு யாகத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க வேள்வி நடத்துற விஸ்வாமித்திரருடைய கருத்தையே மதிக்கல, அவருடைய வேண்டுதலையே நீங்க நிராகரிக்கிறீங்க, ரிஜெக்ட் பண்றீங்க. ராமன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, அது வேண்டாம். அதனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது இல்லை. பெரும் முனிவர் விஸ்வாமித்திரர், அவருடைய காவல்ல ராமன் நிக்க போறான், சேமமா இருப்பான், அவன் ஒன்னும் பிரச்சனை வராது. விஸ்வாமித்திரர் சாதாரண ஆளா? விஸ்வாமித்திரர் பயங்கரமானவர். ராமனுக்கு ஒண்ணும் நடந்துராது, ஏன்னா அவர் யோக மார்க்கத்துல எல்லா வித்தையும் கத்துக்கிட்டவர் விஸ்வாமித்திரர். ஒண்ணும் இல்ல, சேமமா இருப்பான் அப்படி எடுத்து சொல்றாரு வசிஷ்டர். இது ராமனுக்கு ஒரு பெரிய சான்ஸ். ஆனா பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரருக்கு ஒரு சேவை பண்ணக்கூடிய சான்ஸ் ராமனுக்கு கிடைச்சிருக்கு. அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்க போகுது. அதனால நீங்க தயங்காதீங்க, பயப்படாதீங்க. மகன்கிற மயக்கம் உங்களுக்கு வேண்டாம், உங்க பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடாது. இன்னும் சேஃப்டி ஜோன். விஸ்வாமித்திரர் ரொம்ப சேஃப்டியானவர்.
ரொம்ப பாதுகாப்பா தான் ராமனை வச்சிருப்பாரு. தயவு செஞ்சு நீங்க ராமனை வந்து விஸ்வாமித்திரர் கூட அனுப்புங்க, நான் சொல்றேன், நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டேன் சிஸ்டர். ஏன்னா குலகுரு இல்லையா. அப்போ தசரதனுக்கு கொஞ்சம் மைண்ட் மாறுது. என்ன ரொம்ப க்ளோஸ் குலகுரு வசிஷ்டர். ஏன்னா ஒரு குலகுருக்கும் மன்னனுக்கும் நிறைய கான்டாக்ட் இருக்கும், பர்சனலாவே ரொம்ப வெளிப்படையான உறவு இருக்கும், அனுநியமான நட்பு இருக்கும். ஏன்னா மன்னருடைய நலன் சார்ந்துதான் குலகுரு எப்பவுமே பேசுவார். குலகுரு வந்து அந்த மன்னனுக்கு சாதகமா நல்லதுதான் எடுத்துரைப்பார். தப்பு செய்யும்போது இடிந்துரைக்கும் செய்வார். சரி, நீங்க சொல்றீங்க, ரைட், நான் ராமனை கூப்பிட சொல்றேன்னு ராமனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தசரதன் ஆள் அனுப்புனாரு, ராமனை கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா இப்ப கதையே தலைகீழ மாறி போச்சு. ராமன் ரொம்ப சோர்வா நடந்து வர்றார், நம்மளை மாதிரி நிலைமையில இருக்கிறார். ஏன்னா நமக்கு இன்னும் அவதார புருஷர் ராமனை தான் தெரியும். யோக வாசிஷ்டம்ங்கிற ஞானம் கேட்கறதுக்கு முன்னாடி ராமர் எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த நூலாசிரியர் ராமனையும் அர்ஜுனனையும் கம்பேர் பண்றாரு. அப்ப நீங்க அந்த கேரக்டரை பார்க்க கூடாது. அர்ஜுனன் சாதாரண ஒரு மனிதன், பஞ்ச பாண்டவர்கள் அதுல பிறந்த அர்ஜுனன். ஆனா ஸ்ரீராமன் அவதார புருஷர், அப்படி பார்க்க கூடாது. நீங்க ஞானம்னு வரும்போது அப்படி பார்க்க கூடாது. இவங்க ரெண்டு பேருடைய மனநிலை என்னன்னு தான் பார்க்கணும். மன்னரா இருக்கலாம், மன்னனின் தசரதனுடைய மகனாக ராமன் இருக்கலாம், ஆனால் மனம் குழம்பி கிடக்குது. மிகச்சிறந்த வில்லாளியா இருக்கலாம் அர்ஜுனன், ஆனா மனம் குழம்பி கிடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஆன்மீகம் உடல் சார்ந்த விஷயம் கிடையாது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், அவர்கிட்ட 30-50 கார் இருக்கும், சொந்தமா பிளேன் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்காது. சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, படுத்தா தூக்கம் வராது, எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அலெக்சாண்டர் எல்லாம் நம்ம நிறைய கிளிப் பார்த்திருக்கோம். அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சோம்னா, இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சுட்டேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய 2 கைகளையும் அந்த சவப்பெட்டிக்கு வெளியே வச்சு கொண்டு போங்க அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னான். ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது மனம் சார்ந்தது. இப்ப அதான் இங்க நடக்குது. ராமர் டல்லா வர்றாரு, ஏன்னா வெயிட்டிங். விஸ்வாமித்திரர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ராம வந்தா கூட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னு. தசரதன் டவுனா இருந்தாரு மைண்டு. வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு எடுத்து சொல்லி ரெடி, இப்ப ராமன் வரணும், விஸ்வாமித்திரர் கூட கிளம்பணும், இதுதான் நடக்கணும். ஆனா இங்க தலைகீழ மாறி கிடக்குது. ராமர் ரொம்ப சோர்ந்து போய் நடந்து வர. அப்போ நடந்தது என்ன அப்படிங்கிறப்ப, இந்த உலகியலின் நிலையாமை எதுவுமே நிலைக்க மாட்டாங்குது. பிறக்கிறோம், வளர்றோம், செத்து போயிடுறோம், அகால மரணங்கள் நடக்குது, எதிர்பாராத அழிவுகள்லாம் நடக்குது. இப்படி இந்த உலகியலின் நிலையாமை ராமனை போட்டு வாட்டி எடுக்குது. ராமனால தாங்கவே முடியல, புரிய மாட்டேங்குது. என்னடா இது, எதுவுமே நிலைக்க மாட்டேங்குது, எல்லாமே அழிஞ்சு போயிருது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, எதுவுமே பர்மனண்டா இருக்க மாட்டேங்குது. இந்த குழப்பம் அது ராமருக்கு மட்டும் இல்ல, எல்லா சாதகனையும் இந்த குழப்பம் தான் டியூன் பண்ணி ஆன்மீகம் பக்கம் கொண்டு வரும். இந்த குழப்பமும் கேள்வியும் வரும்பொழுதுதான் நீங்க ஆன்மீகம்ங்கிறத எட்டி பார்ப்பீங்க. அதுவரையும் நம்ம எட்டி பார்க்க மாட்டோம் ஆன்மீகத்தை. அப்போ இந்த உலகியலின் நிலையாமை அதை நினைச்சு 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 ராமர் வந்து மென்டலி சிக்காயிடுறார், ஒரு மனநோயாளியா மாறி.
விரக்தி, எனக்கு வேண்டாம், விரக்தி ஆயிப்போச்சு. நீங்க விரக்திக்குள்ள மட்டும் போயிடவே கூடாது. ரொம்ப மோசமான குணம் விரக்தி தான். ட்ரைனஸ், டல்னஸ், அது தமோ குணத்தின் உச்சம். அதுக்குள்ள போயிட்டோம்னா லைஃபே முடிஞ்சுது. விரக்தி மட்டும் வரவே கூடாது வாழ்க்கையில. எப்போ ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். விரக்தி ஆகி போச்சு ராமனுக்கு. ரொம்ப ஜீரோ, மைண்டோட ஸ்டேட் ரொம்ப மைனஸ்ல போயிருச்சு. ராஜ்யம் பண்ணணும், அதெல்லாம் வெறுப்பு வந்துருச்சு. அடப்போப்பா, எதுவுமே நிலையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஒண்ணும் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு. என்னத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், எதுக்கு ராஜ்யம் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, வெறுத்து போச்சு. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எல்லாத்தையும் திறந்து கவலையில மூழ்கி இருக்கிறான். ராமருடைய நிலைமையை பாருங்க. அவர் யோக வாசிஷ்டம் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், அதை இப்ப வசிஷ்டர் சொல்றார். அப்போ நம்மள மாதிரியே தான் இருந்திருக்கிறாரு ராமர். சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, தூங்காம, யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் திங்க் பண்ணி சிந்தனைங்கிற கொடுக்கால கொட்டி 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 அவருடைய ஞானம் இல்லாதனால அந்த மனம் பலவீனமாகி ரொம்ப சோர்ந்து போய் எல்லாத்தையும் வெறுத்து, எனக்கு லைஃபே வேண்டாம், எங்கன்னா போயிடுறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ல ராமன் இருக்கார். நம்ம பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரருக்கு தான் எல்லாமே தெரியுமே. ராமர் பார்த்தாரு, உடனே கிட்ட போனாரு. என்னப்பா இப்படி இருக்கிற, உடனே நான் காவலாலேன்னு கூட்டு போலான்னு இருக்கேன். இப்படி நான் ஒரு யாகம் நடத்த போறேன். அந்த யாகத்தை 2 அசுரர்கள் டிஸ்டர்ப் பண்ண பாக்குறாங்க. உங்க அப்பா கிட்ட உன்னை கேட்டேன், அவர் தரமாட்டேன்னாரு. அப்புறம் வசிஷ்டர் எல்லாம் எடுத்து சொல்லி, உன்னை கூட்டு போலான்னா நீ என்ன தலைய தொங்க போட்டுக்கிட்டு இப்படி வர, உனக்கு என்னதான் ஆச்சு, உன்னுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம், ஏன் இப்படி டவுனா இருக்கிற, மென்டலி ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், ராமர் சொல்றாரு, இந்த உலகில் மேல எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. வைராக்கியம் என்ன, உலகமே எனக்கு வேண்டாம், வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், எல்லாம் வெறுத்து போச்சு, எதுவுமே நிலை இல்லை, எல்லாமே அழியுது, எதுவுமே பர்மனண்டா இருக்க மாட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை, இந்த வைராக்கியத்துல நான் இருக்கிறேன். அதனாலதான் அந்த யோக வாசிஷ்டம் 6 காண்டங்களாக பிரிக்கும் போது முதலில் வைராக்கிய காண்டம் தான் வச்சிருக்கிறார் வசிஷ்டர். வைராக்கியம்னா நல்ல வைராக்கியம் இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்ற ஒரு சலிப்பு, அந்த வைராக்கியம். அதாவது இன்வால்மெண்ட் இல்லாம ஒதுங்கிடுறது, டிப்ரெஷன். இதான் அர்ஜுனனுக்கும் இருந்தது. அதனாலதான் ஆரம்பத்துல கீதையும் வசிஷ்டத்தையும் ஒன்னா கம்பேர் பண்றாரு இந்த ஆசிரியர், இந்த நூலாசிரியர். ஏன்னா அங்கேயும் அர்ஜுனன் குழம்பிதான் போயிட்டான், விரக்தியில தான் வந்தான். நான் சண்டை போட மாட்டேன், என்னால முடியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், என்னை விட்டுடு அப்படின்னு தேரை விட்டு இறங்கினான். அதே போல இங்கேயும் ராமருக்குள் என்ன வைராக்கியம் வந்ததுன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எல்லாம் வெறுத்து போச்சு, நான் வாழ விரும்பல, இந்த லைஃப் ஒண்ணுமே எல்லாமே நிலை இல்லாம இருக்கு அப்படின்னு அதேதான். இதைதான் கீதையிலையும் முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் பேசுறான். உடனே நம்ம ரிஷிகள் முனிவர்கள்லாம் சாதாரண சைக்காட்ரிஸ்ட் இல்லை, மிகப்பெரிய மனத்தத்துவ நிபுணர்கள். நம்ம வச்சிருக்கிற இந்த சைக்காட்ரிஸ்ட் மாதிரிலாம் இல்ல, மிகப்பெரிய ஞானிகள். அவங்களுடைய கவுன்சிலிங் சிஸ்டம்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ராமர் இப்படிலாம் சொல்றதை கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் கிராஸ் பண்ணிட்டார். ஓகே, ராமனுடைய மென்டல் ஸ்டேட் இந்த அளவுக்கு இருக்கு, அப்ப இவன் முழுக்க முழுக்க அறியாமையில் இருக்கிறான். 16 வயசு கூட கம்ப்ளீட் ஆகல, அதனால ஒரு அறியாமை, ஒன்னும் புரியாம, அறிவுன்னா என்னன்னே இல்லாம ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். உடனே என்ன பண்றாரு, தன்னோட வசிஷ்டரை கூப்பிடுறாரு. வசிஷ்டருங்க வாங்க,
ராமருக்கு பாரமார்த்திக ஞானத்தை ஊட்டுங்க அப்படிங்கிறார். பாரமார்த்திகம்னா எல்லாம் கடந்த அப்படின்னு அர்த்தம். வியாவகாரிக்கம்னா சாதாரண நிலை. பாரமார்த்திகம் அப்படின்னா எல்லாம் கடந்த நிலை. இப்ப அந்த எல்லாம் கடந்த அந்த ஞானம் ராமர்கிட்ட இல்லாதனாலதான் இவ்வளவு குழப்பம், இவ்வளவு எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது, இவ்வளவு சோர்வு வருது, டல்னஸ் வருது, விரக்தி வருது, அழுக வருது, ரொம்ப துன்பம் துயரம் எல்லாம் வருது. ஏன்? ஞானம் இல்லை. எல்லாம் கடந்த ஒரு உயர்ந்த அந்த ஞானம் இல்லை. அப்ப நீங்க உடனே அதை டீச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் குலகுரு, நான் பண்ண முடியாது. ஏன்னா பாரமார்த்திக ஞானங்கிறது இவருக்கும் தெரியும், விஸ்வாமித்திரருக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும். 2 பேரும் ஒரே குரு கிட்ட கத்துக்கிட்டவங்க. ஆனா ஆஸ் பர் ரூல் தசரதனுடைய குலகுரு நீங்க தான், வசிஷ்டர் தான். சோ நீங்க தான் ராமனுக்கு டீச் பண்ணணும். ஸ்டார்ட், கிளாஸ் ஆரம்பிங்க அப்படின்ட்டார். ராமனுடைய நான் இப்படிப்பட்ட ராமனை கூட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? அது சுருங்கி கிடக்குறான், ஞானமே இல்லை, வேஸ்ட். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அவனுடைய துவண்டு போன மனநிலையை நீங்க மாத்துங்க. ஃபர்ஸ்ட் துயர தீருங்க, அவன் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரட்டும். இப்ப நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? பிரம்மதேவர் தான் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இந்த பாரமார்த்திக ஞானத்தை சொல்லி கொடுத்தாரு. பிரம்மதேவர் தானே நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே ஞானத்தை குலகுருவாக நீங்க இப்ப ராமனுக்கு சொல்லி கொடுங்க. இங்கேயே இப்பவே இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. அவன் ஆறுதல் அடையட்டும், டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரட்டும், கவலையில இருந்து வெளியே வரட்டும். உலகம் நிலையாமைன்னு தப்பா நினைக்கிறான் இல்லையா, அந்த ஞானத்தை சொல்லி கொடுங்க. எது சத்தியம், எது அசத்தியம், உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, ஆன்மான்னா என்ன, இறைவன்னா என்ன, இந்த ஞானத்தெல்லாம் சொல்லி கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க கிளாஸ அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமித்திரர்னா பிரம்ம ரிஷி, ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. அதே அரசபையில் தசரதனின் முன்னிலையில், அந்த அரசபையில எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்தில் வசிஷ்டர் ராமனுக்கு அந்த பிரம்மதேவர் சொல்லி கொடுத்த அந்த யோக வாசிஷ்டம், ஞானத்தின் நுழைவாயில் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த உபதேசம் வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லி கொடுத்த இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற பெரிய அத்வைத ஞானம் 20 நாள் நடந்தது. தசரதனின் அரசவையில் 20 நாட்கள் நடந்தது. அந்த தசரதனுடைய அரசவையில் வசிஷ்டரும் ராமரும் விஸ்வாமித்திரரும் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. குடிமக்கள், ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், சபையில உள்ளவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதாவது இதுல தவச்சீலர்கள், தேவர்கள் அவங்களாம் இருந்தாங்க. அப்போ வசிஷ்டர் அவர் பண்ணது அந்த அனுபவம், வெறும் யோக வாசிஷ்டம் மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாம் அவர் 20 நாள் தொடர்ந்து ராமனுக்கு இது நடக்குது. இது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சு யோக வாசிஷ்டம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அந்த யோக வாசிஷ்டம் நடந்து முடிந்த பிறகு அது எப்படி இருந்துச்சு, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்தா சொல்றோம் இல்லையா, கிளாஸ் புரிஞ்சுதா, சந்தேகம் இருக்கா, ஏதாவது கருத்து சொல்றீங்களான்னு நம்ம கேட்கிறோம். நம்ம யாரும் மைக் ஆன் பண்றது இல்லை, அது வேற விஷயம். ஆனா விஸ்வாமித்திரர் சொல்றாரு. ஏன்னா ஒரு 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 ஞான கலந்துரையாடல், ஒரு ஞான உபதேசங்கும் போது எல்லாரும் கருத்து பரிமாறும் பொழுதுதான் அது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரும். சோ இங்க நடந்த வசிஷ்டருக்கும் வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லி கொடுத்த அந்த யோக வாசிஷ்டம்
எப்படி இருந்தது இந்த 20 நாள் கிளாஸ் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. ஆகா, எவ்வளவு ஆனந்தமாக உள்ளதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஞானத்தை வசிஷ்டர் மூலமா நம்ம கேட்கிற பேரு பெற்றோம். பெரிய கிஃப்ட், நல்ல ஒரு சான்ஸ். ஆயிரக்கணக்கான கங்கை நதியில குளிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு புனிதம் ஏற்பட்டிருக்கு, மனோ நாசம் நடந்திருக்கு, எண்ணங்கள் அழிந்து போயிருக்கு. இதுதான் சத்சங்கத்தின் மிகப்பெரிய நன்மை. சத்சங்கம், சத்தொடர்பு, சத்தியமானவர்களுடைய தொடர்பு, இது போன்ற ஞானங்களை பேசக்கூடிய சத்திய இடங்கள், இது இரண்டும் ஒரு சாதகனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க கிளாஸ் ஆப்சென்ட் ஆனா மைண்ட் டவுன் ஆகும். ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதை விட்டுறக்கூடாது, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ஆன்மீக தொடர்புல நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல ஆன்மீக அனுபவம் உள்ள நபருடைய தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும்போதுதான் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் அவர்கள் மூலமாக. நீங்க ஜஸ்ட் தொடர்புல இருந்தா போதும், நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம், அவங்களையே செய்வாங்க. பிரபஞ்சம் நிச்சயமா செய்ய வைக்கும். அது எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்து ஆன்மீகத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு பிரபஞ்சம் நிச்சயமா கூட்டு போகும், சந்தேகமே இல்லை. 1000 கங்கையில குளிச்ச மாதிரி இருக்குன்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அப்புறம் நாரதரும் இருக்காரு அங்க, அவரும் கேட்டிருக்காரு 20 நாள். நாரதர் சொல்றாரு, பிரம்மலோகத்திலும் சொர்க்கத்திலும் பூமியிலும் இது நாள் வரை கேட்காத மகத்தான உபதேசத்தை இப்போது கேட்டு என் செவிப்புலன் புலனடைந்தது அப்படிங்கிறார். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஞானத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு நாரதர் சொல்றார். அப்படிப்பட்ட ஞானம் இது. எவ்வளவு நல்லா இருக்கு இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற ஞானம், சிறப்பு. நம்ம பின்னாடி இந்த இப்ப வரலாறு பாக்குறோம், யோக வாசிஷ்டம் பார்க்க தான் போறோம். நாரதர் ஒப்பற்ற ஞானி, பிரம்மாவுடைய மானச புத்திரர். அவரே இந்த யோக வாசிஷ்டத்தை இவ்வளவு பெருமையோடு சொல்றார். அப்போ நாரதர் ஒரு கருத்து சொல்றார், யோக வாசிஷ்டம் இந்த ஞானத்தை பற்றி அவர் ஒரு கருத்து சொல்றார். மனிதர்களின் அஞ்ஞான இருட்டை அழிக்கும் ஞான ஒளி நாரதர். அப்படிப்பட்ட நாரதர் பக்தியில் சிறப்பானவர். அவரே இந்த யோக வாசிஷ்டத்தை அவ்வளவு பாராட்டுறார். சித்த கணங்களும் தசரதனுடைய அரசவையில இருந்தாங்க, அவங்களும் இதுல பண்ணிருக்கிறாங்க. அந்த சித்த கணங்கள் தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க, நாரதர் சொல்றாரு, விஸ்வாமித்திரர் சொல்றாரு, மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. அந்த கிளாஸ் கேட்டு யோக வாசிஷ்டத்தை பத்தி சித்த கணங்கள் சொல்றாங்க. எவ்வளவோ சித்தர்கள் கூட்டுறவுல நாங்க கிளாஸ் கேட்டிருக்கோம், ஆயிரக்கணக்கான நூல்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனா வசிஷ்டர் சொன்ன இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற இந்த ஞான உபதேசத்தை இதுவரையும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை அப்படின்னு சித்த கணங்கள் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஆழமான ஞானம் இந்த யோக வாசிஷ்டத்துல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது சாதாரண நூலே கிடையாது. யோக வாசிஷ்டம் ரொம்ப ஆழமான ஞானம். அப்போ இது நம்ம பார்க்கதான் போறோம் ஒண்ணு ஒண்ணா. சரி, ஒரு சாரமா யோக வாசிஷ்டம் ஒரு சாரம், ஒரு எசன்ஸ், ஒரு சுருக்கமா என்னதான் சொல்லுது? நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். சும்மா பகவத்கீதை என்ன சொல்லுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அது மாதிரி இந்த யோக வாசிஷ்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல வசிஷ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இந்த சாஸ்திர வழியில் உன்னுடைய முயற்சி ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொல்றாரு. நீங்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணணுங்கிறார். நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாம ஞானம் அடைதல் சாத்தியமே கிடையாதுன்னு கிளியரா சொல்லிட்டாரு வசிஷ்டர். ஓப்பனிங்க சொல்லிடுறாரு. நீ இப்படி சோர்ந்தேதான் இருப்ப அப்படின்னா கஷ்டம். நான் ஞானத்தை கொடுக்கறேன்னா அந்த ஞானத்தை நீ உள்வாங்கி நீ அசை போட்டு அதை நீ பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் மனமயக்கம் நீங்கும். இல்லைன்னா கஷ்டம், நடக்காது. இப்போ மனித முயற்சியை வசிஷ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறார். நீ முயற்சி பண்ணலன்னா நடக்காது அப்படிங்கிறார். கண்டிப்பா முயற்சி பண்ணணும். நம்மளுடைய முயற்சி கண்டிப்பா அவசியம். ஆன்மீகத்தில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் நடக்கவே நடக்காது. நீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயம் கூட நீங்க ஒரு ஆளை சம்பளத்துக்கு போட்டு காசு சம்பாதிச்சிடலாம். ஒரு உடம்பு ஆரோக்கியம்னா கூட ஒரு டாக்டருக்கு 1000 ரூபாய் பீஸ்னா 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க வீட்டுக்கே வர வச்சு வைத்தியம் பார்த்துடலாம். ஆனா மனநாசம் மட்டும் இந்த பிசினஸ் பண்ண முடியாது. உங்களுடைய முயற்சி இல்லாம இங்க ஒரு இன்ச்சு கூட நகராது. நம்மளுடைய முயற்சி கண்டிப்பா அவசியம் இருக்கணும். என்ன எப்படியாவது இந்த இந்த மனதின் நிலையிலிருந்து நம்ம கடந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அது சார்ந்த மோட்ச நூல்களை கருத்துக்களை நம்ம கேட்கணும். எப்ப பார்த்தாலும் பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் இப்படியே போச்சுன்னா மனம் பலவீனம் ஆகிக்கிட்டே தான் போகும். நீங்க என்ன செய்யணுங்கிறத விட எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுல கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். நீங்க சும்மா காமெடி பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு எங்கேயோ ஒரு வெட்டுக்கதையெல்லாம் பேசுனீங்கன்னா உங்க மனம் இயல்பாவே டவுன் ஆயிரும். அது உங்களுக்கு தெரியாது, ஜீரோவுக்கு வந்துடும். இந்த ஞான சிந்தனையிலேயே இருக்கும்போதுதான் உங்கள் மனம் ஆன்ம நிலையிலே நிற்கும், ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மனித முயற்சிங்கிறது உங்களுடைய முயற்சிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனநிலையை இறக்கக்கூடிய எந்த நூல்களையும் படிக்கக்கூடாது, எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, அது போன்ற மனிதர்களுடைய தொடர்புலையும் நம்ம போகக்கூடாது. எல்லாமே உங்கள் மனநிலையை மேல உயர்த்துறதா தான் இருக்கணும், கீழே இறக்குறதா இருக்கவே கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இததான் வசிஷ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். நீங்க ஒரு பாத்திரத்துல பால் ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறத செக் பண்ணணும், இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். அதே போல் இந்த ஆத்மீக சக்தி சேமிப்புங்கிறது எங்கெங்கெல்லாம் லீக் ஆகும்ன்றதுல கவனமா இருக்கணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மனித முயற்சி, நம்மளுடைய முயற்சியும் இங்க ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் இப்ப கிருஷ்ணர் சொன்னாலும் அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றத முயற்சி எடுத்து அதை புரிஞ்சிக்காம இருந்தான்னா பகவத்கீதை வீணா போயிருக்கும். வசிஷ்டர் என்னதான் ஞானம் சொன்னாலும் குழம்பிய மனநிலையில் இருந்த ராமன் அந்த ஞானத்தை உள்வாங்கி முயற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணலன்னா வெளியில வர முடியாது. யாரா இருக்கட்டும், அது அர்ஜுனனா இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பலவீனத்தில் இருந்துதான் தொடங்குது ஆன்மீகம். யாரும் அப்படியே விழுந்தவங்க இல்ல, வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு, அந்த ஆன்மீக வட்டத்துக்குள்ள நீங்க போன பிறகு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கணமும் அந்த ஆத்மீக சாதனைக்குன்னு நம்ம உழைக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. அங்கிருந்து கீழே இறங்கக்கூடாது. மேல ஏறினா கூட பரவாயில்ல, அங்கே சஸ்டெயின் பண்ணணும்.
இன்னைக்கு ஒரு 2 படி ஏறலாம்னு நினைச்சோம், ஏற முடியல, பரவாயில்ல. 8வது படியில நீங்க நிக்கிறீங்க. இன்னைக்கு 9வது படியில கால் வைக்கலான்னு பாத்தீங்க. சரி, நேரம் இல்ல, பிராக்டிஸ் பண்ணல, பரவாயில்ல. ஆனா குப்பை கதையெல்லாம் பேசி 7வது படிக்கு வந்துடக்கூடாது. இது ரொம்ப தப்பு, செய்யவே கூடாது. அப்போ ஆன்மீகத்துக்குள் நீங்க ஷார்ப்பாக உங்களுடைய ஞான சிந்தனையும், உங்க ஞான தொடர்பு, நீங்க பேசக்கூடிய நபர்கள், நீங்க பேசும் விதம் எல்லாமே ஞானமா தான் இருக்கணும். அப்பதான் அது அடுத்த முதிர்வு நிலைக்கு நகர்த்தப்படும். நீங்க மத்தவங்களுக்கு தெரியும் தெரியாதுங்கிறதுனால குப்பையை கிளறுனீங்கன்னா டவுன் ஆயிடும், மனம் 0வுக்கு போயிடும். திருப்பி நீங்க அங்க இருந்து டெவலப் பண்ணி கொண்டு வரும். அதனால இந்த வசிஷ்டர் இந்த மனித முயற்சிங்கிற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறார் யோக வாசிஷ்டத்துல. ஏன்னா முயற்சி என்பது நீங்க செய்ய முடியுங்கிறதுனாலதான் நம்மள அவர் வலியுறுத்துறாரு. வேற யாருக்கும் அவர் சொல்ல முடியாது. ஒரு ஆடு, மாடு, கோழி, புறா, பசு, இல்ல ஒரு புளிய மரம், வேப்ப மரத்துக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது நீங்க முயற்சி எடுங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியாது, அது தெரியாது. ஆனா மனித இனத்திற்கு இந்த மனதின் பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் இருக்க போய் தான் நம்ம முனிவர்களும் சித்தர்களும் நீ மனதின் பிடியிலிருந்து வெளியே வான்னு சொல்லி நம்மளால செய்ய முடியுங்கிறதுனாலதான் வலியுறுத்துறாங்க. செய்ய முடியாததை வலியுறுத்த சொல்லுவாங்களா? செய்ய சொல்ல மாட்டாங்க பெரியவங்க எல்லாம். சோ நம்மளுடைய முயற்சியால் இந்த ஞானத்தை அடைய முடியும், நிச்சயமா முடியும். இது ரமணர் ரொம்ப கிளியர் கட்டால சொல்றாரு. இதுல குலத்தை கொண்டு வராத, கோத்திரத்தை கொண்டு வராத, ஜாதி கொண்டு வராத, மதம் கொண்டு வராத. ஆத்மவித்தை அதிசுலபம், பகவான் அதான் சொல்றார். ஆத்மவித்தை அதிசுலபம். ஆனா நீ முயற்சி பண்ண, நீ முயற்சி பண்ணாம இருக்காத. நீ சிரத்தை எடு, கொஞ்சம் ஞானத்தை கேளு, திருப்பி இந்த கிளாஸை கேளு. சந்தேகம் வருதா அதை கேளு. குழுவிலே எல்லாரும் முன்னாடியும் கேட்கலாம். யார் என்ன நினைச்சா என்ன, நமக்கு தேவை தெளிவு, நமக்கு தேவை அறிவு. கேட்டு 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 நம்ம பக்குவப்பட்டு மேல வரணும். இதான் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்வமுள்ள ஒரு சாதகனாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் கைகூடும். மற்றபடி இந்த முயற்சியே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை ஆண்டு காலம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் காலங்கள் ஓடி இருக்கும், கோலங்கள் ஓடி இருக்கும், எல்லாம் ஓடி இருக்கும், பக்குவம் வரவே வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மனித முயற்சி ரொம்ப முக்கியங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து நம்ம நாளைக்கு தொடரலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.